Hello everyone, welcome back. Hope you're doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து சில தமிழ் சென்டென்சஸை நம்ம வந்து எப்படி இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணி நம்ம வந்து ஈஸியாகவும் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் தமிழ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு அதிகமாக வேலை இருக்குது, எனக்கு அதிகமாக வேலை இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது, என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலி என்கிட்ட போதுமான புக்ஸ் இருக்குது, என்கிட்ட போதுமான புக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாம் தமிழில் சென்டென்ஸ் பேசும்போது நம்ம வந்து இந்த சில, பல, அதுக்கப்புறம் கொஞ்சம், நிறைய, போதுமான, இந்த மாதிரி நாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தமிழில் பேசக்கூடிய சென்டென்சஸை இங்கிலீஷில் நம்ம எப்படி பேசலாம், எந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு நம்ம பேசலாம் அப்படின்னா, இங்கிலீஷில் நம்ம வந்து குவான்டிஃபையர்ஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த மாதிரி தமிழ் சென்டென்சஸை நம்ம ஃப்ரேம் பண்ணி பேச முடியும். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து குவான்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதோட மீனிங் என்ன, குவான்டிஃபைஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வேர்ட்ஸு வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல இந்த குவான்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். குவான்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் a word or a phrase that expresses quantity or amount. ஒரு குவான்டிட்டி இல்லாட்டி ஒரு அமௌண்ட் பற்றி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு தான் இந்த குவான்டிஃபையர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த குவான்டிஃபையர்ஸோட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நிறைய இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் 6 வேர்ட்ஸ் எடுத்திருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா மச், மெனி, லிட்டில், ஃபியூ, அதுக்கப்புறம் a lot அண்ட் லாஸ்ட்லி plenty. ஓகே, இந்த 6 பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து மச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம தமிழில் மிகவும், அதிகமாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் மச் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இந்த மச் எப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எப்போவுமே நாம் ஒரு அன்கவுண்டபிள் நவுன் கூட தான் இந்த மச் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணோம். இந்த அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது ஏதாச்சும் ஒரு நவுனை நம்ம வந்து கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா அது அன்கவுண்டபிள் நவுன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது வாட்டர், ஓகே, அதுக்கப்புறம் டைம், இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் மில்க், சாண்ட், எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியாத நவுனை பற்றி நம்ம பேசும்போது மச் யூஸ் பண்ணும். ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். ஐ ஹாவ் மச் ஒர்க் டு டூ, ஐ ஹாவ் மச் ஒர்க் டு டூ அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு வந்து அதிகமாக வேலை இருக்குது, எனக்கு வந்து அதிகமாக வேலை இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸில் ஒர்க் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, ஒர்க் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். அதனால தான் நம்ம வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், மச் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணி ஐ ஹாவ் மச் ஒர்க் டு டூ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, கிளியர்? இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் குவான்டிஃபையர் என்ன அப்படின்னா மெனி. மெனி அப்படின்னா தமிழில் பல அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மெனியை நம்ம எது கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் வித் த கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ். ஸோ இந்த கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ் அப்படின்னு என்னென்னா, நம்ம வந்து எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற நம்ம வந்து ப்ளூரல் நவுன்ஸை தான் நம்ம வந்து கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ்க்கு இந்த புக்ஸ், கார்ஸ், பீப்புள், இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஹாவ் மெனி புக்ஸ், ஐ ஹாவ் மெனி புக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்கிட்ட பல புக்ஸ் இருக்குது, என்கிட்ட பல புக்ஸ் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸில் புக்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட் வந்து, அதாவது இந்த நவுன் வந்து இது வந்து கவுண்டபிள் ப்ளூரல் நவுன். ஓகே, அதனால தான் இந்த சென்டென்ஸில் நாம் மெனி யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹாவ் மெனி புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ நம்ம பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மச்சும் சரி, இந்த மெனியும் சரி, இது ரெண்டுக்குமே நமக்கு வந்து ஒரு காமனான லிங்க் என்னென்னா, இது ரெண்டுமே நம்ம வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, மச்சும் சரி மெனியும் சரி, வி யூஸ் மச் அண்ட் மெனி
தீஸ் டூ ஆர் ஃபார் த லார்ஜ் குவான்டிட்டிஸ். ஆனால் மச் வந்து அன்கவுண்டபிள் நவுன், அதே மாதிரி மெனி வந்து இட் இஸ் கவுண்டபிள் நவுன். ஓகே, கிளியராங்க? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ தேர்ட் ஒன் வந்து லிட்டில். ஓகே, இந்த லிட்டில் அப்படிங்கிற இந்த குவான்டிஃபையருக்கு நமக்கு வந்து தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சமாக எனக்கு வந்து ரைஸ் போடுங்க போதும், எனக்கு கொஞ்சம் டீ தாங்க போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இந்த கொஞ்சம் அப்படிங்கிறது தான் வி யூஸ் திஸ் வேர்ட் லிட்டில். ஓகே, ஸோ இந்த லிட்டில் வந்து நம்ம எது கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் வித் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இட் இஸ் யூஸ்ட் வித் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஆனால் அது வந்து எது இண்டிகேட்ஸ் பண்ணுதுன்னா இட் இண்டிகேட்ஸ் அ ஸ்மால் அமௌண்ட். ஓகே, ஸ்மால் அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு அன்கவுண்டபிள் நவுனை ஸ்மால் அமௌண்ட்டில் நம்ம சொல்லும்போது நம்ம லிட்டில் யூஸ் பண்ணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் லிட்டில் டைம். ஐ ஹாவ் லிட்டில் டைம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இந்த சென்டென்ஸில் டைம் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸில் நம்ம லிட்டில் யூஸ் பண்ணி ஐ ஹாவ் லிட்டில் டைம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபியூ. ஓகே, ஃபோர்த் குவான்டிஃபையர் என்னன்னா ஃபியூ. ஃபியூ அப்படின்னு என்னன்னா நம்ம தமிழில் சில அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த சில அப்படிங்கிற வேர்டுக்கு தான் வி யூஸ் த இங்கிலீஷ் குவான்டிஃபையர் ஃபியூ. ஓகே, இப்போ இந்த ஃபியூவை வந்து நம்ம எது கூட யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் வித் ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ். இட் இஸ் யூஸ்ட் வித் ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே, அண்ட் இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுறதுன்னா இட் இண்டிகேட்ஸ் அ ஸ்மால் குவான்டிட்டி. ஓகே, திஸ் இண்டிகேட்ஸ் அ ஸ்மால் குவான்டிட்டிஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு என்னன்னா எனக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த நவுன் என்னன்னா இட் இஸ் கவுண்டபிள் நவுன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் கவுண்டபிள் நவுன். ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸில் ஐ ஹாவ் ஃபியூ அப்படிங்கிற இந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த லிட்டில் அண்ட் ஃபியூ இது ரெண்டுமே நம்ம வந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டியை பற்றி நம்ம பேசும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா லிட்டில் வந்து நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஃபியூவை வந்து நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் குவான்டிஃபையர்ஸ் லாட்டும் சரி பிளண்டியும் சரி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த மச், மெனி, லிட்டில், ஃபியூ இது நாலுமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப் இட் வாஸ் அன் யூஸ்ஃபுல் ஒன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then, thank you, happy learning.